அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பாஜக தமிழ்நாட்டில் RSS சங்க பரிவார கும்பல்கள் எங்கெல்லாமோ போய் அவர்கள் மத நல்லிணக்கத்தை பிரிக்கிற மதவாத கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். மக்களை பிளவுபடுத்துவதிலே தமிழகத்திலே சில இடங்களிலே அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஆப்படித்தது போல மதுரையிலே அவர்கள் வைக்கக்கூடாத இடத்திலே இப்பொழுது கை வைத்திருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். கை வைக்கக்கூடாத இடத்துல கை வைத்து தமிழ்நாட்டிலே இனி மத நல்லிணக்கத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை, மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரையில் செயல்படுவதை போல பூத் அளவிலே ஒட்டுமொத்த தமிழக அளவிலே நாம் செயல்பட போகிறோம், மதவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறிய போகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இந்த கூட்டமைப்பின் வாயிலாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு எல்லா கூட்டத்திலையும் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனை நமக்கும் RSSக்கும் பிஜேபிக்கும் நடுவில் நடக்க வேண்டிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில எங்கிருந்து தமிழக அரசினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். 2000 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் காலையில் 3:30 மணிக்கு அபு தாகிர் என்பவர் கழுத்திலே ஆடுகளோடு கோழி அறுப்பதற்காக நேர்ச்சை செய்வதற்காக திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லுகிறார். அங்கு இருக்கிற மதுரை வீரன் காவல் அதிகாரி நீங்கள் செல்லக்கூடாது என்று தடுக்கிறார். நான் எல்லா கூட்டத்திலும் கேட்கிறேன், இந்த மாதிரி தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற உத்தரவு எங்கிருந்து தரப்பட்டது, யார் தந்தார்கள்? ஒன்று அந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற கோவில் ஆலயத்தின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இந்த அபு தாகிர் பிரச்சனை தான் பண்ண போகிறார் என்று சொல்லி முஸ்லீம்கள் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். யாருமே புகார் அளிக்கவில்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டை ஒரு காவல் அதிகாரி தடுக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சமூக நீதி கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலை இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சமூக நீதிக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய காவல்துறையிலே பொறுப்பு வகிக்கிற ஒரு அதிகாரி, அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பவர் அதனை தடுத்து விட முடியும் என்று சொன்னால் இங்கே சமூக நீதி எங்கே இருக்கிறது? எனவே ஒரு பிரச்சனைக்கு காரணமாக ஒரு அதிகாரி இருக்கிறார், காவல்துறையினுடைய ஏசி இருக்கிறார், அதுபோல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஏசி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் காரணமாக மதுரையினுடைய காவல் ஆணையாளர் இருக்கிறார். இதுவரைக்கும் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள் இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு செய்தி மக்களுக்கு செல்லுமா இல்லையா? ஏன் இதுவரை எடுக்கவில்லை? எனவே இன்றைக்கு சண்டை என்பது இங்கு இருக்கிற மக்களுக்கும் RSS சங்க பரிவார பாஜகவிற்கும் இடையிலே நடைபெற வேண்டிய அந்த பிரச்சனையில அரசு இன்றைக்கு அவர்களது தரப்பாக இருக்கு. அதான் முக்கியமானது. அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மாடலாக இன்றைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் திருப்பூரிலே நேற்று மாலை இதே போல சின்னக்கரை தர்கா என்று சொல்லுகிற ஒரு தர்கா பள்ளிவாசலிலே அங்கு இருக்கிற இந்து முன்னணியினர் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மை மக்களை எதிரிகளாக மற்றவர்களாக கட்டமைக்கிற அரசியலுக்கு இங்கு இருக்கிற அதிகாரிகள் துணை போக கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அப்படி துணை போனால் நாங்கள் இந்த தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை காக்கிற அந்த பொறுப்பை மதுரை மக்கள் எவ்வாறு மதுரை நல்லிணக்க கூட்டமைப்பின் வாயிலாக எடுத்திருக்கிறார்களோ அதுபோல அறவழியிலே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இணைத்து பாஜக RSS சங்க பரிவார கும்பலுடைய மதவாத திட்டத்திற்கு எதிராக மத நல்லிணக்கத்தை புகுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுகிற வகையில் இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிற மத நல்லிணக்க மாநாடு ஏதோ ஒரு அரங்கத்திற்கு உள்ளேயே இருக்கிற மாநாடு மட்டுமல்ல. இன்றைக்கு பேசப்படுகிற செய்திகளை எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு பேசுகிற கருத்து, அதிலும் அடியார் பேசிய கருத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் செல்ல வேண்டும். எவன் வந்தாலும் தமிழ்நாட்டிலே மதுரை மக்களை போல இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் மத அடிப்படையிலே பிளவுபடுத்துகிற அந்த நடவடிக்கைக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் எப்பொழுதும் கிளர்ந்து நிற்கும். சகோதரத்துவத்தோடு மாமன்களாக மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக என்றைக்கும் வாழ்வோம் என்று சொல்லி அதை மீறி இது போன்ற ஆலயங்களை வைத்து கலவரங்களை ஏற்படுத்த முயற்சி செய்தால் மனித அரண்களாக நின்று அந்த கலவரங்களை தடுக்கிற பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.